திருமண மோசடி புகாரில் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியுள்ளார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரின் பேரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். திருமண மோசடி தொடர்பாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா மகளிர் ஆணையத்தில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக நேற்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது பணியின் காரணமாக இன்று அதனை தேதி மாற்றி தரும்படி அவகாசம் கேட்டிருந்தார். அதன்படி தற்போது மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராகியிருக்கிறார். அவருடன் அவரது மனைவி ஸ்ருதியும் வந்திருக்கிறார். அதே போல ஜாய் கிறிசில்டாவும் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இரண்டு தரப்பினரும் மகளிர் ஆணையத்தில் தனித்தனியாக விசாரணை நடத்தப்படும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஜாய் கிறிசில்டா காவல்துறை அளித்த புகார் மனுவில் இதுவரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. விசாரணை இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. இதற்கிடையில் நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். சட்டப்படி நான் இதை எதிர்கொள்வேன் என்று அவர் அதை தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது ஜாய் கிறிசில்டா அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் கிறிசில்டா எழுப்பிய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டப்படி நான் இதை எதிர்கொள்வேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனது வழக்கறிஞர்கள் மூலமாக ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.